ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்ல பழமாக இருக்கிற கனிஞ்ச பழமாக 2 மாம்பழம் எடுத்துக்கலாம். அதை உள்ளே இருக்க பல்ப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 2 லிட்டர் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை நல்லா சுண்ட காய்க்கணும். ஒரு 1 லிட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம சுண்ட காய்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ பால் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த பால் நல்லா பொங்கி வரும்போது இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடலாம். இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் திக்காகி வரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கிண்டி வரும்போது அதில் தேவையான அளவு சர்க்கரை, நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிண்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டுங்க. எனக்கு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதனால் திக்னஸ் வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி எடுத்து ஆற வச்சுருங்க. பாருங்கள், எங்களோட நல்லா திக்காக வந்திருக்கு, நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பல்ப்பும் அந்த பாலையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நல்லா மிக்ஸ் ஆகணும். க்ரீமியாக வரும். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ இந்த பாக்ஸில் ஊற்ற போகிறேன். ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 10 ஹவர்ஸ் நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கலாம். 10 hours later. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 10 ஹவர்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கிடையில் அதை கொஞ்சம் வேறு பவுலில் மாற்றிட்டேன், அதனால் கம்மியாக இருக்குது. பாருங்கள், நல்ல ஐஸ்கிரீமு நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.